சஞ்சு சாம்சன், ஆடம் பரோ, கேமரன் கிரீன் தான் அத்தியாவசியம். இன்கேஸ் சிஎஸ்கே கேமரன் கிரீன் எடுத்துன்னு வர முடியல அப்படின்னா என்ன பண்ண போறாங்க? இவரு வந்தா கண்டிப்பா கேமரன் கிரீனுக்கான லைக் டு லைக் ரீப்ளேஸ்மெண்ட். இன்ஃபேக்ட் கேமரன் கிரீனுடைய அப்கிரேடட் மான்ஸ்டர் ரீப்ளேஸ்மெண்ட் இவரு. இவர் வந்தா நம்மளுடைய போலிங் பேட்டிங் கம்ப்ளீட்டா ஸ்கேரியா தெரிய போகுது. யார் இவரு? இவரை பத்தி இந்த கம்ப்ளீட் டீடைலா பார்த்துடலாம். அண்ட் கைஸ், இன்கேஸ் சிஎஸ்கே சஞ்சு சாம்சனை ட்ரேட் பண்ண முடியல அப்படின்னா எப்படி சஞ்சு சாம்சன் ஆப்ஷன்ல போய் எடுக்க போறாங்க? எவ்வளோ பர்ஸை வச்சுட்டு போக போறாங்க சிஎஸ்கே? அதுல எவ்வளோ சஞ்சு சாம்சனுக்காக ஸ்பெண்ட் பண்ண போறாங்க? சஞ்சு சாம்சனை சிஎஸ்கே கடத்தின்னு வரதுக்கான ஸ்ட்ராட்டஜி எதுவா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு? இதை பத்தி இந்த வீடியோல கம்ப்ளீட் டீடைலா பார்த்தலாம். ஓகே வாங்க கைஸ் வீடியோக்குள்ள போலாம். ஓகே கைஸ், இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா ஸ்குவாட்ல எதுக்கு ஜடேஜா இல்ல அப்படின்னு சொல்லி நம்மளுக்கான கிளாரிட்டி கிடைச்சிருக்கு. இதுக்கான ஆன்சரை ஜடேஜாவே சொல்லியிருக்காரு. கேப்டன் அண்ட் செலக்டர்ஸ் ஜடேஜா கூட பேசியிருக்காங்களாமா. லைக் நீங்க கண்டிப்பா இந்தியா ஆஸ்திரேலியா சீரிஸ்ல இருக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லி அண்ட் கிளியரான ரீசன்ஸுமே கொடுத்துருக்காங்களாமா. பட் ஜடேஜாவோட விருப்பம் 2027 வேர்ல்ட் கப் விளையாடுறது இருக்குதா. ரீசனுமே ஜடேஜா சொல்ல. எல்லாரும் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீசன் ரெண்டு லெஃப்ட் ஹேண்ட் ஸ்பின்னர்ல ஆஸ்திரேலியாவில் எப்படி விளையாட முடியும் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி வேர்ல்டு கிளாஸ் ஸ்பின்னர் ட்ரா பண்ணி விட்டுட்டு போறாங்க. என்ன சொல்றது அப்படின்னு தெரியல. ஓகே கேஸ், இப்போ நம்ம சஞ்சு சாம்சனை சிஎஸ்கே ட்ரேட் பண்ண முடியல. அப்போ என்ன பண்ண போறாங்க சிஎஸ்கே? பிகாஸ் இப்போ இருக்கிற நிலைமையில கண்டிப்பா சிஎஸ்கே சஞ்சு சாம்சனை ட்ரேட் பண்ற மாதிரி தெரியல. சிம்பிள் ரீசன் கைஸ், ராஜஸ்தான் கேட்குற பிளேயர்ஸ் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே ஆஃபர் பண்ண மாட்டேங்கிறாங்க. சிஎஸ்கே வேற பிளேயர்ஸ் ஆஃபர் பண்ணிட்டு இருக்காங்க. அது ராஜஸ்தான் எக்ஸப்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. அதனால இந்த ட்ரேட் மோஸ்ட் ப்ராபபிலி நடக்காத மாதிரியே தெரியுது. நடந்தாலும் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பட் இன்கேஸ் இந்த ட்ரேட் நடக்கல அப்படின்னா கண்டிப்பா சஞ்சு ஆப்ஷன்ல தான் வர போறாரு. கேகேஆருக்குமே இந்த ட்ரேட் ஒத்து போல. அப்படி இன்கேஸ் சஞ்சு ஆப்ஷன்ல வராரு அப்படின்னா கண்டிப்பா சஞ்சு சாம்சனுக்கான காம்படிஷன் மார்க்கெட்ல கண்டிப்பா இருக்க போது. நிறைய டீம்ஸ் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. இன்ஃபேக்ட் எல்எஸ்ஜி, டெல்லி மாதிரி டீம் எல்லாம் 30 crores எடுத்துன்னு வந்துட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையுமே ஓவர் கம் பண்ணி சிஎஸ்கே எப்படி சஞ்சு சாம்சன் எடுத்துன்னு வர போறாங்க? இதுதான் மெயின் கொஸ்டின். பட் இன்னும் சில பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, சஞ்சு சாம்சனால கண்டிப்பா சிஎஸ்கே வேணாப்பா, ஜஸ்ட் பிராண்ட் வேல்யூக்காக எதுக்கு இவ்வளோ போராடணும் சிஎஸ்கே அப்படின்னு சொல்லி ஜஸ்ட் பிராண்ட் வேல்யூக்காக சிஎஸ்கே கண்டிப்பா சஞ்சு சாம்சன் எடுத்துன்னு வரல. ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் டாப் ஆர்டர்ல இருந்தா நல்லா இருக்கும் அண்ட் சிஎஸ்கே பேட்டிங் ஸ்ட்ரென்த்தினா மாறும் அப்படின்னு சொல்லி தான் சஞ்சு சாம்சன் எடுத்துன்னு வராங்க. அண்ட் சிஎஸ்கேக்கு அந்த நீட் இருக்கு இப்போதைக்கு. ஓகே கைஸ், ஃபர்ஸ்டா குயிக்கா எந்தெந்த ரிலீஸ் எல்லாம் சிஎஸ்கே பண்ணி ஆகணும் சஞ்சு சாம்சன் எடுக்கிறதுக்கு அப்படின்னு பார்த்தலாம். இந்த ரிலீஸ் எல்லாம் மஸ்டா பண்ணி ஆகணும் சிஎஸ்கே. ஃபர்ஸ்ட் கைஸ், கான்வியோட 6.75, ட்ரிபாத்தியோட 3.75, விஜய் சங்கரோட 1.75 crore, தீபக்கோட 1.50 crores, ஆஸ்னா ரிட்டையர்மெண்ட் 9.75 crores, ஜேமி ஓட்டனோட 1.50 அண்ட் முகேஷ் சௌத்ரி அண்ட் கமலேஷ் நாகர்கோட்டியோட 60 lakh. இந்த ரிலீஸ் எல்லாம் சிஎஸ்கே கண்டிப்பா பண்ணா அரௌண்ட் 30 crores சிஎஸ்கேக்கு கிடைச்சிடும். இந்த 30 crores வச்சு சஞ்சு சாம்சன் எடுக்க முடியுமா சிஎஸ்கே அப்படின்னா டெஃபினட்டாக எடுக்க முடியும் கைஸ். ஃபர்ஸ்ட்டாக நான் ரிலீஸ் பண்ண பிளேயர்ஸ்க்கு ஸ்லாட்ஸை ஃபுல் பண்ணிடலாம். கமலேஷ் நாகர்கோட்டி அண்ட் முகேஷ் சூரி ஸ்லாட்ஸை பார்த்தீங்கன்னா நம்மளோட ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயர்ஸ் எடுத்துக்குவாங்க. லைக் வன்ஷ் பேடி அண்ட் ருத்ராஜ் கூட வந்து அவங்க 2 பேருக்கு ஒரு ஸ்லாட் அண்ட் மஸ்ட்டாக நம்ம எடுக்கிற சஞ்சு சாம்சனுக்கு ஒரு ஸ்லாட். டோட்டலாக சிஎஸ்கே கிட்ட இன்னும் 5 ஸ்லாட்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட்டாக சிஎஸ்கே சஞ்சு சாம்சனுக்காக எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 22 crores சிஎஸ்கே 30 crores வந்து சஞ்சு சாம்சனுக்கு ஸ்பெண்ட் பண்ணி 8 crores மிச்ச 5 பிளேயர்ஸை வாங்கி போடலாம் சிஎஸ்கே. இன்ஃபேக்ட் சிஎஸ்கே நினைச்சு 24 crores போல. பட் சஞ்சு சாம்சன் கண்டிப்பா 22 to 24 crores சிஎஸ்கேக்கு கிடைச்சிடுவாரு. இப்போ சில பேர் சொல்லலாம் லைக் 22 to 24 crores சஞ்சு சாம்சனுக்கே சிஎஸ்கே போறாங்க அப்படின்னா மிச்ச பிளேயர்ஸ்க்கு என்ன பண்ண போறாங்க? பிகாஸ் சிஎஸ்கேக்கு ஒரு மஸ்ட் ஒரு ஃபாரின் நல்ல ஃபாரின் ஆல்ரவுண்டர் கண்டிப்பா தேவை. ஹூ கேன் பேட் அண்ட் பால் அண்ட் ஒரு ஃபினிஷர் மாதிரி இருந்தா இன்னும் நல்லா இருக்கும். பட் 8 crores-க்குள்ள 5 பிளேயரும் 4 பிளேயரை ஃபில் பண்ணி இன்னொரு நல்ல ஆல்ரவுண்டர் போகிறது சிஎஸ்கேக்கு ஒரு பெரிய டாஸ்க் இருக்க போது. அது எப்படி சிஎஸ்கே கம்ப்ளீட் பண்ண போறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம் கைஸ். ஓகே, அதுவே எல்லாத்தையுமே முடிச்சிடுறாங்க சிஎஸ்கே. ஏதோ ஒரு பிளேயர்ஸை தூக்கி போட்டு 8 crores அந்த 5 ஸ்லாட்ஸுமே ஃபுல் பண்ணிட்டாங்க. அதை ஒத்துக்கலாம் நம்ம. பட் இன்கேஸ் சஞ்சு சாம்சன் எக்ஸ்பெக்ட் பண்ணுற ப்ரைஸோட அதிகமாக போறாரு அப்படின்னா என்ன பண்ண போறாங்க சிஎஸ்கே? பட் சிஎஸ்கே கண்டிப்பாக சஞ்சு சாம்சனை விட்ற மாதிரி தெரியல. அவரை கண்டிப்பாக டீமில் எடுத்துன்னு வந்துடலாம் அப்படின்னா இருக்கிறாங்க. இன்ஃபேக்ட் அவருக்கான 25 crores வச்சுனாலும் வச்சிருக்கலாம். பிகாஸ் SA20 ஆப்ஷனில் பிரேவிஸுக்காக எவ்வளோ ஆர்டர் போனாங்க அப்படின்னு தெரியும். இன்ஃபேக்ட் 75% ஆஃப் த பர்ஸ் பிரேவிஸுக்காகவே போகிறாங்க. பட் இங்கேயுமே அதை மாதிரி பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது சிஎஸ்கே. அப்படி பண்ணால் கைஸ் கண்டிப்பாக சிஎஸ்கே மாட்டிக்க போகிறாங்க. பிகாஸ் நம்மளுக்கு கண்டிப்பாக மஸ்ட்டாக தேவை இருக்கிறாரு ஒரு ஃபாரின் ஹார்ட் ஹிட்டர் ஆல்ரவுண்டர். இதுக்கான சொல்யூஷன் எதுவாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிஎஸ்கே இன்னுமே சில பல பிளேயர்ஸை ரிலீஸ் பண்ணால் கண்டிப்பாக நம்ம அவங்களெல்லாம் பைபேக் பண்ணிக்கலாம். லைக் சீப்பர் ரேட்டில் ரிலீஸ் பண்ணுற பிளேயர்ஸை அண்ட் சஞ்சு சாம்சனுமே கம்ஃபர்டபுளாக எடுத்து ஒரு நல்ல ஆல்ரவுண்டர், ஒரு டீசெண்டாக ஃபினிஷ் பண்ணுற மாதிரி ஒரு ஆல்ரவுண்டரும் எடுத்துக்கலாம். அண்ட் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எவ்வளோ பர்ஸ் நீங்கள் சஞ்சு சாம்சனுக்காக செப்பரேட்டாக ஒதுக்கி வைக்க போகிறீங்க அண்ட் எவ்வளோ பிளேயர்ஸை ரிலீஸ் பண்ண போகிறீங்க சஞ்சு சாம்சனுக்காக? அதை மறக்காமல் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். ஓகே கைஸ், இப்போ நம்ம கேமரன் கிரீன் பற்றி பார்த்தலாம். லைக் சஞ்சு சாம்சன் எவ்வளோ தேவைப்படுறாரோ சிஎஸ்கேக்கு அதே மாதிரி கேமரன் கிரீனும் சிஎஸ்கேக்கு தேவைப்படுறாரு. இதுக்கான ரீசன்ஸும் சிம்பிளாக இருக்குது கைஸ். லைக் சிஎஸ்கேக்கு ஒரு ஆல்ரவுண்டர் தேவை. பேட்டிங்கும் விளையாடினவர், போலிங்குமே போடணும். கேமரன் கிரீன் எடுத்துன்னு வந்தால்
சஞ்சு சாம்சன் மாதிரி இன்னொரு டபுள் அட்வான்டேஜ் கேமரன் கிரீனுக்கு தான் இருக்குது கைஸ். பிகாஸ் கேமரன் கிரீன் மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆல்ரவுண்டரை நம்ம டாப் ஆர்டர் ப்ளே பண்ண வைக்க முடியும் அண்ட் இவரால் போலிங்குமே போட முடியும். 2 ஸ்லாட்டுமே இவர் ஃபில் பண்ணிடுறாரு. பட் இன்னொரு கேமரன் கிரீனே எடுத்துடலாம் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்க அப்படின்னா சஞ்சு சாம்சனுக்கு பதிலாக இன்னொரு பெரிய பிரச்சனை அப்படி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேமரன் கிரீன் சஞ்சு சாம்சனுடைய அதிகமான ப்ரைஸுக்கு கண்டிப்பாக போக போகிறாரு. ஸோ இவருக்கு போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாரும் எஸ்டிமேட் பண்ணுற ப்ரைஸ் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25 crores கேமரன் கிரீன் சாலிடாக போக போகிறாரு இந்த ஆப்ஷனில் அப்படின்னு சொல்லி. ஸோ இப்படி போனாலும் சிஎஸ்கே மாட்டிக்க போகிறாங்க. பிகாஸ் மிச்ச 5 ஸ்லாட்ஸ் 7 ஸ்லாட்ஸை நம்ம கண்டிப்பாக ஃபுல் பண்ண முடியாது கேமரன் கிரீன் வந்துட்டான். பட் நீங்கள் கண்டிப்பாக சிஎஸ்கே சஞ்சு சாம்சன் கேமரன் கிரீன் 2 பேரில் ஒருத்தரை கண்டிப்பாக எடுத்துன்னு நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க. ஓகே, இன்கேஸ் நம்மளுக்கு கேமரன் கிரீன் கிடைக்கல அப்படின்னா என்ன பண்ண போகிறாங்க சிஎஸ்கேடைய பிளான் பி எதுவாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது? இல்லப்பா நாங்கள் எங்களுக்கு எந்த ஒரு ஆல்ரவுண்டரும் வேணாம் அப்படின்னு சொல்லி சிஎஸ்கே இன்னொரு ஃபாரின் பேட்டர் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? என்ன பண்ண போகிறாங்க சிஎஸ்கே அப்படின்னா மிகப்பெரிய குழப்பமாக மாறப்போகுது சிஎஸ்கேக்கு. அண்ட் சிஎஸ்கே ஆல்ரவுண்டரை எடுக்காமல் போயிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக மாட்டிக்க போகிறாங்க பிளேயிங் லெவலில் ரெடி பண்ணும்போது. பிகாஸ் நம்ம கிட்ட ஜஸ்ட் பவர் பிளேயில் 3 ஃபாஸ்ட் பவுலிங் ஆப்ஷன்ஸாக மாறிடும். கேமரன் கிரீன் கண்டிப்பாக தேவைப்படுவார். ஸோ அப்படின்னு சொல்லும்போது கேமரன் கிரீன் வரல அப்படின்னா சிஎஸ்கே இந்த ஒரு பிளேயரை கண்டிப்பாக டார்கெட் பண்ணுங்க. பிகாஸ் இவர் கேமரன் கிரீனுடைய நிறைய ஒரு பெரிய மான்ஸ்டராக தெரியாரு. இவர் வந்து நம்முடைய போலிங் ஆல்மோஸ்ட் சார்ட்டடாக மாறிடும். அண்ட் இவர் பேட்டிங் விளையாடினார் அப்படின்னா ஃபினிஷிங் பண்ணி கண்டிப்பாக கொடுப்பாரு. மான்ஸ்டர் ஹிட்டராக தெரிகிறார் இவர். அண்ட் இவர் கேமரன் கிரீனுடைய ரொம்ப கம்மியான ப்ரைஸுக்கு கிடைச்சிடுவார். அண்ட் சிஎஸ்கேவுடைய ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு இவர் கண்டிப்பாக செட் ஆக போகிறாரு. அண்ட் இன்ஃபேக்ட் இவரை நீங்கள் கண்டிப்பாக கேமரன் கிரீனுடைய ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயராக நீங்கள் கண்டிப்பாக மதிக்கலாம். அண்ட் இவரை எங்கே வேணாலும் ப்ளே பண்ண வைக்க முடியும் உங்களால். இன்ஃபேக்ட் நீங்கள் டாப் ஆர்டரில் ப்ளே பண்ணலாம், மிடில் ஆர்டரில் ப்ளே பண்ணலாம், லோவர் ஆர்டர்லையுமே ப்ளே பண்ணலாம். அண்ட் சேப்பாக்கில் பாஸ்ட் இயர்ஸில் ஒரு செஞ்சுரியாக கூட போட்டார் இவர். ஸோ நீங்கள் இவ்வளோ நேரத்தில் கெஸ் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் கைஸ். இட்ஸ் நன் அதர் தேன் மார்க்கஸ் ஸ்டானிஸ் த கைஸ். எஸ் கைஸ், ரீசெண்டாக வந்து அப்டேட்ஸ் படி மார்க்கஸ் ஸ்டானிஸ் பஞ்சாப் கிங்லேருந்து ரிலீஸ் ஆக போகிறாரு. ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் அந்த ப்ரைஸ் டேக் தான் கைஸ் 16 crores கிட்ட வாங்குறாரு. ஸோ அதனால் பஞ்சாப் கிங்ஸ் அந்த ப்ரைஸை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரிலீஃப் பண்ணிக்கலாம். 16 crores வேறு பிளேயர்ஸை வாங்கலாம் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. ஸோ அதனால் கேமரன் கிரீனை கண்டிப்பாக பஞ்சாப் கிங்ஸ் ரிலீஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ அப்படி ரிலீஸ் பண்ணால் சிஎஸ்கே கேமரன் கிரீனை விட்டு மார்க்கஸ் ஸ்டானிஸுக்கு போனால் நல்ல ஆப்ஷன் அப்படின்னா டெஃபினட்டாக நல்ல ஆப்ஷன் தான் கைஸ். நீங்கள் சொல்லலாம் லைக் மார்க்கஸ் ஸ்டானிஸ் இப்போ ஃபார்ம் டவுன் இருக்குது அப்படின்னு சொல்லி. பட் கைஸ் மார்க்கஸ் ஸ்டானிஸ் மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் நம்ம டீமில் இருக்கும்போது கண்டிப்பாக நம்ம டீம் எக்ஸ்ட்ரா பூஸ்ட் அட்வான்டேஜ் தான் கைஸ் அது. அண்ட் இவரெல்லாம் ஒரு பிக் மேட்ச் பிளேயர் கைஸ். ஒரு மேட்ச் நம்மளுக்கு முடிச்சு கொடுக்கணும் அப்படின்னா ஃபைனல்ஸ் மாதிரி கண்டிப்பாக முடிச்சு கொடுப்பாரு. அண்ட் இன்ஃபேக்ட் இந்த வருஷமே ஜஸ்ட் மிஸ்ல தப்பிச்சிட்டாங்க. ஸோ மார்க்கஸ் ஸ்டானிஸ் மட்டும் இருந்திருந்தா பயத்தை காட்டிட்டு இருப்பாரு. அண்ட் ஆஸ்திரேலியாவோடைய ஒன் ஆஃப் த ப்ராமினன்ட் T20 ஆல்ரவுண்டர்ஸ். பேட்டிங்குமே நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறாரு, போலிங்குமே நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறாரு, ஃபீல்டிங்லுமே நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறாரு. அண்ட் கண்டிப்பாக ருத்ராஜ் கேக்வாடுக்கு கேப்டன்சியில் ரொம்ப ஹெல்ப் பண்ணுவார் மார்க்கஸ் ஸ்டானிஸ் வந்தா. அண்ட் கண்டிப்பாக மார்க்கஸ் ஸ்டானிஸ் நாம நினைக்கிற 22 to 24 crores 25 crores எல்லாம் கண்டிப்பாக போக மாட்டார். நம்ம ஜஸ்ட் 15 crores மார்க்கஸ் ஸ்டானிஸ் தூக்கிட்டு வந்துடலாம். ஸோ இவ்வளோ அட்வான்டேஜ் மார்க்கஸ் ஸ்டானிஸுக்கு இருக்குது. சிஎஸ்கே நான் சொல்கிற ஒரு திங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ கண்டிப்பாக கேமரன் கிரீனுக்கு சிஎஸ்கே போகிறதே வேணாம். மார்க்கஸ் ஸ்டானிஸ் வரார் அப்படின்னா சிஎஸ்கே ஆல் அவுட் மார்க்கஸ் ஸ்டானிஸை போய் எடுத்துன்னு வந்துடலாம். இன்ஃபேக்ட் நம்மளுக்கு சஞ்சு சாம்சனும் தேவை கிடையாது. மார்க்கஸ் ஸ்டானிஸ் மாதிரி ஒரு பிளேயர் நம்ம டீமில் வந்தால் நம்ம டீம் ஃபுல் பேலன்ஸாக மாறிடும். பிகாஸ் நம்ம இவரை டாப் ஆர்டர்லுமே ப்ளே பண்ண வச்சுக்கலாம். ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் தேவை அப்படின்னு சொல்லும் போது இவர் கண்டிப்பாக அந்த ஃபோர்த் பிளேஸில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ப்ளே பண்ண வச்சுக்கலாம். ஸோ இவ்வளோ அட்வான்டேஜ் குவிச்சு கிடைக்குது சிஎஸ்கேக்கு. இந்த மாதிரி இருக்கும்போது சிஎஸ்கே யார் எடுக்க போகிறாங்க? கேமரன் கிரீனா மார்க்கஸ் ஸ்டானிஸ்? அது நீங்கள் தான் சொல்ல போகிறீங்க. உங்களுடைய சிஎஸ்கே டீமில் மார்க்கஸ் ஸ்டானிஸ் தேவை, கேமரன் கிரீன் தேவை அப்படின்னு சொல்லி. ஸோ ஓகே கைஸ், இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன இருக்குது அதை மறக்காமல் கமெண்ட் சொல்லியிருப்பாங்க. இவ்வளோ கைஸ் இந்த வீடியோ அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பை கைஸ்.